உத்தரப்பிரதேசத்தில் மகா கும்பமேளாவுக்கு மத்தியில் காசி தமிழ்ச்சங்கமம் நிகழ்ச்சி கோலாகலமாக தொடங்கியது. தமிழ்நாட்டில் இதுபோன்ற நிகழ்ச்சி நடத்த நடவடிக்கை எடுக்கப்படும் என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டிற்கும் உத்தரப்பிரதேசத்தின் வாரணாசிக்கும் இடையான தொடர்பை வலுப்படுத்தக்கூடிய வகையில் காசி தமிழ் சங்கமம் நடத்தப்படுகிறது. இதன் 3வது ஆண்டு நிகழ்ச்சியை உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் தொடங்கி வைத்து வரவேற்றார். வணக்கம் காசி. உனகொலாய் காசில் வராவேரிக்கிறோம். மத்திய கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான், மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் ஆகியோரும் பங்கேற்று உரையாற்றினர். அதைத் தொடர்ந்து நாதேஸ்வரம் மேள தாளங்கள் முழங்க மங்களகரமாக தொடங்கியது காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சி. தமிழ்நாட்டின் பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் பார்வையாளர்களுக்கு விருந்து படைத்தன. முன்னதாக காசி தமிழ் சங்கமம் புகைப்பட கண்காட்சியை எல் முருகன் தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அகத்தியர், திருவள்ளுவர், ஔவையார், ஆண்டாள், வள்ளலார், ஜி.டி. நாயுடு, ஏ.பி.ஜே. அப்துல் கலாம் உள்ளிட்டோரின் பங்களிப்பு தொடர்பான குறிப்பு அடங்கிய புகைப்படங்கள் இடம்பெற்றுள்ளன. வாரணாசி போன்று தமிழ்நாட்டிலும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எல் முருகன் தெரிவித்தார். காசிக்கு இங்கிருப்பவர்கள் அங்கு தமிழ்நாட்டில் இருப்பவர்கள் வருவது போல இங்கிருப்பவர்கள் ராமேஸ்வரத்திற்கும் நம்மளுடைய தமிழ்நாடு கன்னியாகுமரிக்கும் அவர்கள் போவது அவர்களுடைய கனவாக இருக்கிறது. அதை அனைவரும் சேர்ந்து அதற்கான செயல் வடிவம் கொடுக்க வேண்டும். சித்த மருத்துவம், தமிழ் இலக்கியம், கலாச்சார ஒற்றுமைக்கு அகத்தியர் ஆற்றிய பங்களிப்பை எடுத்துரைப்பது இந்த ஆண்டு காசி தமிழ் சங்கமத்திற்கான கருப்பொருளாக அமைந்துள்ளது. தமிழ்நாட்டிலிருந்து காசி தமிழ் சங்கத்திற்கு அழைத்து செல்லப்படுவோர் பிரயாக்ராஜ் நகரில் நடைபெறக்கூடிய கும்பமேளாவில் புனித நீராட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இப்போ நாங்கள் நவம்பர்ல தான் நடத்தணும்னு நினைச்சோம். இப்போ ஆனால் இந்த மகா கும்பு இருக்கிறதுனால நம்ம இதில் சேர்த்து கும்போட சேர்த்து நடத்தலாம். ஏன்னா கும்பையும் அவங்க தரிசனம் பண்ணணும். மகா கும்புங்கிறது உலகத்தில் எத்தனையோ பேர் இருக்கும். இந்தியாவோட கிட்டத்தட்ட 25% பாப்புலேஷனே வந்திருக்கனால நம்ம தமிழர்களையும் அழைச்சின்னு வரணும். வரக்கூடிய 24ஆம் தேதி வரை நடைபெற இருக்கக்கூடிய காசி தமிழ் சங்கமம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாட்டில் இருந்து 2000க்கும் அதிகமானோர் செல்ல உள்ளனர். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்காக வாரணாசியில் இருந்து செய்தியாளர் சுபாஷ் பிரபு.